வீட்டில் நம்மள மாதிரி இருக்கிற லேடீஸ்க்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா வீடே தலைகீழ மாறிடும். இன்றைக்கி காலையில் என்னுடைய கிச்சன் அப்படி தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, நேற்றுக்கு டின்னர் செஞ்சுட்டு நான் டைரெக்டாக பெட்டுக்கு போயிட்டேன். ஃபீவர் வர மாதிரி இருந்தது, உடம்பெல்லாம் டயர்டாக இருந்தது. சரி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு கிச்சனுக்கு வரேன். பயங்கர மெஸ்ஸியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மூடே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப் மேலே மெஸ்ஸியாக இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஸ்டவ்வை வந்து ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷிங்கில் மாத்திரம் பாத்திரத்தை அப்படியே விட்டுட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு மொத்தத்தையும் ஒரே வாட்டி கழுவிடலாம் அப்படின்னு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் பல்யாவும் தான் வந்து நான் டிசைட் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப ஆஃபனாக வந்து பூரி ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு பூரி செய்ய வராது. பட் இன்றைக்கி ஹோப்ஃபுல்லி நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பூரி வந்து செய்யறதுக்கு முன்னாடி நான் வந்து பூரி மாவு பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன் அப்படின்னா, யூஸ்வலி பூரி செஞ்சால் நிறைய எண்ணெய் இழுக்கும். ஸோ பூரியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து செய்யும் போதே அவ்வளோவா எண்ணெய் இழுக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு பல்யாவும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு, தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு ஸ்மாஷ் பண்ணி வந்த பொட்டேட்டோவும் ஆட் பண்ணி பல்லியா செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி எப்பவும் போல் எல்லாமே சூப்பராக வந்திருந்தது. பூரி நல்லா புசு புசுன்னு வந்திருந்தது. செம்ம ஹாப்பி. அந்த ஹாப்பியோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். பாய்.